வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய கலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளுக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசும் அறிவுரையை பின்பற்றுங்கள். ஸோ இது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 22 அக்டோபர் 2025. ஸோ இலங்கைக்கு தென்கிழக்காக இருந்த இலங்கைக்கு வடகிழக்காக இருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இப்போ டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இது மேலும் வரக்கூடிய நேரங்களில் சற்று வடக்காக நகர்ந்து பின்பு டெல்டா மாவட்டங்களுக்கு மேலே ஊடாக பயணித்து உள்ள தெற்காந்திரா வரலையும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது கடலோர மாவட்டங்களை ஒட்டியே நகர்ந்து வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம். இதில் மாற்றங்கள் எதுவும் இருப்பின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நன்கு அமைந்த தாழ்வு பகுதியானது இந்த பக்கம் அரபிக்கடல் பகுதிகளிலையும் இருக்குது. ஸோ இந்த இரு சுழற்சிகளுக்கு இடையேவும் அப்படியே அந்தமான் பகுதிகள், தெற்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்குது. ஸோ இந்த 3 சுழற்சிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த ட்ராஃப் அமைப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ வரக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் உருவாக போகுது. அது எப்படி ரியாக்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கிடையே டெல்டா மாவட்டங்களில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேல் நகர்ந்து போயிருக்கிறதுனால தென் தமிழகத்தில் கீழே மேற்கு திசை காற்றானது வீச ஆரம்பித்திருக்கிறது. இந்த சுழற்சி இன்னும் அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக கடக்கும் அப்படிங்கிறதுனால இதனால் வட தமிழகத்திலையும் இந்த மேற்கு திசை காற்றானது முழுவதுமாக அமைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மேற்கத்திய கலக்கம் மேலே இந்த சலனங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுனால இந்த மேற்கத்திய கலக்கம் மேற்கு திசை காற்றானது நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதனால் என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்த 24 மணி நேரத்திற்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாகவே செல்ல வாய்ப்பும் அதிகம். டிப்ரெஷனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இதனுடைய அடிப்படையில் காற்றின் திசையில் இப்போ சலனம் எங்கே எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பார்த்திங்கன்னா தெரியும், டெல்டாக்கு கிழக்கில் இந்த ஐன்னு போட்டிருக்கோம். அந்த இடம் தான் இப்போ சலனம் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதோடைய ஓடிசிட்டி மேப்பும் நமக்கு கிளியராக அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு இதை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவுக்கு பரவலாக கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், அலப்பி, பாலக்காடு, திரிசூர், மலப்புரம், வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாகலாம். கர்நாடகாவில் இன்றைக்கி கேஜிஎஃப், கோலார், பெங்களூரு, சிக்பலாப்பூர், தும்கூர், மாண்டியா, ராம்நகரா, சாமராஜநகர், மைசூர், சித்திரதுர்கா, ஹசன், சிக்மகளூரு, உடுப்பி, தட்சிண கன்னடா மற்றும் கொடகு மாவட்டத்தில் பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு. இந்த ஹசன், சிக்மகளூரு, தட்சிண கன்னடா, கொடகு மாவட்டங்களில் ஏதாவது ஒரு பகுதிகளில் மிக பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்ற மாவட்டங்களான பெல்காம், உத்தர கன்னடா, தார்வாத், ஹவேரி, சிவமோகா, தாவணகரே, விஜயநகரா, பீதர், குல்பர்கா, ராய்ச்சூர், யாத்கிர், பீஜாப்பூர், பெல்லாரி இந்த பகுதிகள் எல்லாமே மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்து ஆந்திரா ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அது தெற்கு ஆந்திரா ரொம்ப ஹாட்ஸ்பாட்டாக இருக்க வாய்ப்பு. திருப்பதி மற்றும் நெல்லூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு. அதிதீவிர கனமழையும் சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். இன்று காலையிலே பார்த்திங்கன்னா திருப்பதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பதிவாகி வந்தது. அது தொடர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வைஎஸ்ஆர், அன்னமய்யா, சத்யசாய் மற்றும் அனந்தபூர் மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு. கர்னூல், நந்தியால், பாபநாசம், பாபட்லா, குண்டூர், விஜயவாடா மற்றும் கோதாவரி, காக்கிநாடா, விஜயநகரம், விசாகப்பட்டினம் வரலையும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்து தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் ஹைதராபாத், மஹபூப் நகர், நாராயண்பேட், வனபதி, ஜகலும்பா, நாகர்கர்னூல், நகர்கொண்டா, வரங்கல், யாத்கிர், ஜன்னுவான் அண்ட் சூர்யாபேட், கம்மம், கொத்தகுடம், முழுகு மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் மற்ற மாவட்டங்களில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தமிழகத்தில் பொறுத்தவரை நாகர்கோவில், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம்,
பாண்டிச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இந்த மழை மேக்சிமம் இன்னைக்கு மத்தியான இல்லை பிற்பகலுக்கு பிறகாக சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த சலனம் மழையை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும், பார்க்கலாம். எது இருப்பினும் உட்புற மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர் ஆகட்டும், இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நாமக்கல், கரூர், பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகையில் கடைக்குடி மற்றும் தஞ்சை, அரியலூர் மற்றும் திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டம், இந்த பக்கம் தென் தமிழகத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இதுவரையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகள் பொறுத்தவரையிலும் பார்த்தோமேனால் இது கிட்டத்தட்ட மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 மாவட்டங்கள்லேருந்து மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 40 மாவட்டங்கள்லேருந்து 43 மாவட்டங்கள் வரலையும் செஞ்சுரி அடிச்சிருக்கு. அதில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பமில் 198 மில்லிமீட்டர், அதாவது 20 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டத்தில் வரூரில் 171.6, கடலூர் பதிர்குப்பம் 167 மில்லிமீட்டர், விழுப்புரம் வள்ளம் 164 மில்லிமீட்டர், காயல்பட்டு கடலூர் 159 மில்லிமீட்டர், விழுப்புரமில் பக்கிபாளையம் 155 மில்லிமீட்டர், கரூர் ஈசானத்தம் 148 மில்லிமீட்டர், நெமிலி விழுப்புரம் 142, கடலூர் 132, பெரிய மஞ்சுவேல் கரூர் 132, பூத்துறை விழுப்புரம் 131, கடலூர் கலையூர் 128 மில்லிமீட்டர், இந்த மாதிரி மயிலம் 124 மில்லிமீட்டர், விழுப்புரமில் ஓமத்தூர் 121 மில்லிமீட்டர், அது மாதிரி நிறைய பகுதிகள் பதிவாக செங்கல்பட்டில் காட்டாங்குளத்தூரில் 114 மில்லிமீட்டர், அண்ட் திருவண்ணாமலை பெருங்கத்தூரில் 113.6 மில்லிமீட்டர் மழை, சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு 112 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. நாகை மாவட்டத்திலையும் தகட்டூரில் 108 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் செந்தநாடு 104 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சிவகங்கையில் கண்டியூரில் 102.4 மில்லிமீட்டர், சென்னை நெற்குன்றம் 102 மில்லிமீட்டர் மழை இதுவரையிலும் பதிவாகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 24 மணி நேரத்தில் இந்த மாதிரி மழை பதிவாகியிருக்கு. இப்போ தற்சமயம் ரேடார் படத்தை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மழை மேகங்கள் தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி இருக்கு. சென்னை ஒட்டிய கடலோர மாவட்டங்களில் சில மழை மேகங்கள் உருவாகிறத பார்க்கலாம். தற்சமயம் செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், மதுராந்தகம், திண்டிவனம், இந்த ஸ்ட்ரெச்சில் கனமழை பதிவாக வருது. ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லிக்கு தெற்காக கனமழை இருக்குது. ஸோ சென்னையில் அடுத்த ஓரிரு மணிக்கூறுகளில் ஒரு லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தில் இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், சி யூ, ஹேவ் a nice day.